டாவின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ், அ பியூட்டிஃபுல் மைண்ட் இந்த மாதிரி படங்கள் எடுத்த ரான் ஹாவர்டோட அடுத்த படம் தான் இது. படத்துடைய கதை என்னன்னா, டாக்டர் ரிட்டரும் அவருடைய மனைவியுமான டோராவும் ஒரு தனி தீவில் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது அவங்கள பார்க்க ஒரு குடும்பம் வருது. அந்த குடும்பத்தை அந்த டாக்டர் வேற ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு. காரணம் என்னன்னா, இவர்கிட்ட போதுமான ஃபுட் வசதியும் இல்லை. அதே மாதிரி ஒரு சுயநலமாக இவங்க வந்துட்டு அங்கே தங்கினா சர்வைவல் ஆக மாட்டாங்கன்னு நினச்சி அந்த ஒரு இடத்துல வந்து தங்க வைக்கிறாங்க. அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பொருள்களை வச்சு அவங்க சர்வைவல் ஆகிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது அங்கே இன்னொரு கேங்கு என்ட்ரி கொடுக்குது. அந்த கேங் வந்து இந்த இடத்துல நான் பெரிய ஒரு ஹோட்டல் கட்ட போகிறேன்னு சொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய நீதி கதை. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா படம் வந்து ஒரு ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோன்னு ஒன்று கிடையாது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இந்த படம் வந்து எந்த ஜெனருங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ட்ராமா த்ரில்லரா இல்லை க்ரைம் த்ரில்லரா இல்லை சர்வைவல் த்ரில்லராங்கிறதுல நல்லாவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தமாக நம்ம வந்து ஒரு த்ரில்லர்னு வச்சுக்குவோம். இந்த படம் வந்து ஹியூமன் நேச்சர் என்னென்னலாம் பண்ணுங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. நம்மளே வந்துட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்தானா அவன் என்னென்ன பண்ணுறான், நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வாசல்கிட்ட வரக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, அவனை எப்படி காலி பண்ணலாம், இந்த மாதிரி தான் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாருமே வந்துட்டு அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. நம்மளுமே அப்படி தானே பண்ணுவோம். அதை தான் வந்து இந்த படம் சொல்லுது. ஆக்ட்ரஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பேக் போனாக இருக்காங்க. நம்ம சுதி ஸ்வீனி, ஆனா டி ஆம்ஸு, வெனஸா, நம்ம ஜேட்லோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம செல்லக்குட்டி ஆனா டி ஆம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! அவங்க தான் வந்து இந்த படத்துடைய ஒரு ஆன்டாகனிஸ்ட் மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறத மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது அவங்களுடைய வேலையை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவர்ச்சியாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஆனா டி ஆம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் படமே பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஸ்வீனியோட அந்த குழந்தை பிறக்கிற சீன்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. மெயினாக இந்த படத்தில் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப், சீஸ்கேப்லாம் வந்துட்டு நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு அட்மாஸ்பியரிக்காக இருந்தது இந்த படம். அதுதான் மெயினே. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு தேர்ந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிறது வந்து விஷுவலாக பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் இழுத்துட்டானுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னுமே புதுசாக எதுவுமே இல்லை. ஒரு பீரியட் படமாக இருக்கே தவிர மற்றபடி வந்து படத்தில் புதுசாக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு தனி ஐலாண்டில் வந்துட்டு ஒரு காட்டு பண்ணி தவிர வேற எதையுமே காட்டலை. ஒரு சர்வைவல் படத்துலங்கிறப்போ காட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஐலாண்டில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் தான். அதுதான் வந்து ஒரு லேயராக வந்து படம் பேசுது. அதனால அது ஓகே தான். இருந்தாலும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஒரு நல்ல டீம்ங்கிறது எல்லாருமே வந்து ப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் வந்து இன்னும் ஒரு பெட்டரான கதையை எடுத்திருக்கலாம். இல்லைன்னா இதையவே இன்னும் பெட்டராக எடுத்திருக்கலான்னு ஒரு ஃபீல் இருக்குது படத்தில். ஏன்னா அது ஒரு லென்த்தை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு வந்து இது வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஹான்ஸ் சிம்மர்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருக்கே உண்டான அந்த சிக்னேச்சரில் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு லட்டு மாதிரி ஒரு ஆளுகள் கிடச்சிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து. கடைசி என்ன படம் எடுத்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சில அடல்ட் கண்டென்ட்ல இருக்குது. நம்ம ஆனா டி ஆம்ஸ் வந்து சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குடும்பமாக யூனிட்டியாக இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற மாதிரி சொல்ல வராரா டைரக்டர்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணியிருந்தா ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லராக வந்திருக்கும். அதுக்கு இந்த படம் வந்து மிஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்சபிளான படம் தான். பை.